Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆவடி நாசர் கவுன்சிலராக கூட வரக்கூடாது என்பதுதான் மக்களின் மனநிலையாக உள்ளது என ஆவடி தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் புவியரசு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜசிம்மர் மகேந்திரா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ ஆவடி தொகுதியில் முதல் முறையாக போட்டி போடுறீங்க. தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தொகுதி மிகப்பெரிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நலத்திட்டங்கள் மற்றும் நம்மளுடைய இங்கே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி கண்டிப்பாக நம்மளுடைய தமிழகத்திலே மலர வேண்டும். அதே சமயத்தில் இங்கே சாமு நாசர் அவர்கள் ஆவடி சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக கூட இல்லை, கவுன்சிலராக கூட வரக்கூடாது அப்படின்றது இன்றைக்கி மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அது எதிரொலிக்கும் விதமாக தான் மக்களுடைய பரப்புரையில் நாங்கள் பார்க்கும்போது மக்கள் ஆரவாரத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக என்னை வரவேற்கிறார்கள். சார், இப்போ ஆவடியை பொறுத்து மட்டும் பார்த்தோம்னா தொழில்துறையை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு மாநகராட்சி. இந்த தொகுதிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்னா அது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொகுதிக்கு முதல்ல சுகாதாரமான ஒரு பகுதியை வழங்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தலையாய கடமைன்னு யோசிக்கிறேன். ஏன்னா குப்பைகளில் ஊழல், ஸ்வச் பாரத் நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் அதில் ஊழல் செய்து இன்னைக்கு மக்களுக்கு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதனால முதல்ல குப்பைகளை கிளீன் செய்து குடிநீர், சுகாதாரமான குடிநீர், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக சுகாதாரமான குடிநீர் மட்டுமல்ல, தன்னிறைவு குடிநீர் திட்டம். அதாவது நாங்கள் வெளியில் லாரியில் யாரும் காசு கொடுத்து இனிமேல் தண்ணி வாங்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமையை ஆவடிக்குள்ளேயே மழைநீர் சேகரிப்பு, அதனுடைய உட்கட்டமைப்பு எல்லாமே வளர்த்து தன்னிறைவு குடிநீர் திட்டத்தின் மூலமாக ஆவடி சட்டமன்றத்தை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கடமை. அது மட்டுமல்ல, இங்கே அனைத்து பிரைவேட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அரசாங்கத்தினுடைய கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி இங்கே இல்லை. அதனால் கவர்மெண்ட் எய்டடு தான் பாலிடெக்னிக்லாம் இருக்குது. அதனால் முழுமையாக அரசாங்க உதவி பெறும் கல்லூரிகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கடமை.